மத்திய அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய உருவப்படம் தமிழ்நாடு முழுக்க திமுகவினரால் எரிக்கப்பட்டு வருது. இன்று மக்களவையில் தர்மேந்திர பிரதான் தெரிவித்த கருத்து, குறிப்பாக திமுக அரசை அவர் கடுமையாக சாடி இருந்தாரு. இது திமுகவோட ரியாக்ஷன் ரெண்டு எப்படி பாக்குறீங்க? மாண்புமிகு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் திமுக எம்பிக்கள் குறித்து பேசிய வார்த்தைக்கு தகுந்த மாதிரி தான் நடந்திருக்கிறார்கள் இந்த திமுக காரர்கள். திமுக எம்பிக்கள் அன்சிவிலைஸ்டு எம்பிக்கள் சொன்னார், அதாவது நாகரிகமற்றவர்கள், அநாகரிகமானவர்கள் அப்படி சொன்னாங்க. சொன்ன உடனே கனிமொழி உட்பட திமுக எம்பிக்கள் கொஞ்சம் பேர் அவங்களோட வருத்தத்தை பதிவு செஞ்சுக்கிட்டாங்க. உடனே எவ்வளவு சிவிலைஸ்டா இருந்திருக்கிறாரு பிஜேபி எம்பி கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். நான் சொன்னது என்னோட சிஸ்டர் கனிமொழி, சீனியர் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட், அவங்களுக்கு முதற்கொண்டு மனசு ஒருவேளை கஷ்டப்பட்டு இருந்தா நான் என்னோட வார்த்தையை வித்ட்ரா பண்ணிக்கிறேன், திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ரொம்ப சிவிலைஸ்டு பொலிட்டீஷியனா நடந்துகிட்டாரு பிஜேபி தலைவரும் மத்திய கல்வித்துறை அமைச்சருமான தர்மேந்திர பிரதான் அவர்கள். திஸ் இஸ் அ கல்ச்சர் ஆஃப் பிஜேபி. பிஜேபி ஒருத்தர் ரொம்ப மோசமா பண்றாங்கன்னா அவங்களுக்கு புரியும்படி சில வார்த்தை ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் போய் கோபமா சொன்னா கூட அந்த கோபத்துக்கு காரணம் எதிர்த்தரப்பு தான். ஒரு தரப்பு ஒரு ஸ்டெப்பு மேல போய் சொன்னாலும் கூட அவங்க ஃபீல் பண்றது தெரிஞ்சு போச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு அந்த கோபம் குறைஞ்சி வார்த்தையை திரும்ப பெற்றுக்கிறோம்ல. இதுதான் பிஜேபியோட சிவிலைஸ்டு நேச்சர். இது அவர் எப்படி எவ்வளவு பெருந்தன்மையா முதல்ல இவங்க பண்ண அந்த அட்டூழியம், அராஜகம் அதெல்லாம் பார்த்து அன்சிவிலைஸ்டு சொன்னாரோ, மறுபடியும் இவங்க ஃபீல் பண்றதை நினைச்சு அந்த வார்த்தையை திரும்ப பெற்றுட்டாரோ, இது அவரோட பெருந்தன்மை. ஆனா அன்சிவிலைஸ்டு அநாகரிகமானவர்கள் திமுக எம்பிக்கள் அப்படின்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி இங்க பாருங்க தமிழகம் முழுவதும் அவரோட உருவ பூமியை எரிச்சிருக்கிறாங்க. இதுல இருந்தே அவங்க த மோஸ்ட் அன்சிவிலைஸ்டு பீப்புள் அப்படின்னா டிஎம்கே பீப்புள்ங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான செயலுங்க. திமுக காரங்க எதிர்கட்சி தலைவர்களை பிரைம் மினிஸ்டர் முதற்கொண்டு அத்தனை பேரையும் அவ்வளவு அநாகரிகமா பேசுறாங்க. அதே போல திமுகவோட நிர்வாகிகள், திமுக எம்பிக்கள் மட்டும் இல்லைங்க, திமுகல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி, இப்படிப்பட்ட தலைவர்கள் முதற்கொண்டு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரை எல்லாருமே ரொம்ப அநாகரிகமா பேசுறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு முறை இப்போது கவர்னராக இருக்கக்கூடிய தமிழக கவர்னர் திரு ஆர்.என். ரவி அவர்களை வாடா போடான்னு பப்ளிக்ல பேசியிருக்கிறார். இது அநாகரிகம் இல்லையா? இது அன்சிவிலைஸ் நேச்சர் ஆஃப் டிஎம்கே கிடையாதா? அதே போல உதயநிதி பார்த்தோம்னா, நீ உங்க கொள்கைலாம் இங்க சொல்லுங்க, மக்கள் உங்களை செருப்பால் அடிப்பாங்க அப்படின்னு கவர்னர் சொல்றார். எவ்வளவு ஒரு மோசமான அநாகரிகமான அன்சிவிலைஸ்டு பேச்சு இது. அதே போல திமுக காரங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆசாமிகள் எவ்வளவு மோசமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக என்பது இன்னைக்கு நேற்று இல்லைங்க, 1949 ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக தலைவர்கள், சாதாரண நிர்வாகிகள் இல்ல, திமுக தலைவர்கள் எல்லோருமே அவ்வளவு அன்சிவிலைஸ்டா, அநாகரிகமா, நாகரிகற்ற முறையில பேசிட்டே தான் இருக்கிறாங்க. இதத்தான் ஒரு லெவலுக்கு மேல எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா? இவங்க இவ்வளவு மோசமா நடந்துக்கிறேன்னு சொல்லி அன்சிவிலைஸ்டுன்னு சொன்னாரு. திமுக எம்பிக்கள் தான் சொன்னாரு ஒழிய தமிழக மக்களை சொல்லல. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் திமுக எம்பிக்கள் அன்சிவிலைஸ்டு, அநாகரிகமானவர்கள் சொன்னார் ஒழிய அவர் தமிழக எம்பிக்களை சொல்லவே கிடையாது. ஆனா இந்த திமுக எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்யும்? மும்மொழி கொள்கை இவங்க எதிர்த்தாங்கன்னா தமிழக மக்கள் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எதிர்க்கிறதெல்லாம் யாரு? திமுக காரன் மட்டும்தான். அதே போல இப்ப திமுக எம்பிகளை அநாகரிகமானவர்கள்னு மத்திய கல்வித்துறை அமைச்சர் சொன்னா தமிழக எம்பிக்களை சொல்லிட்டீங்க சொல்லி இப்படி தமிழகன்னு போய் ஒளிஞ்சுப்பாங்க. இது மோசமான நேச்சர், இது ஒரு அன்சிவிலைஸ்டு நேச்சர். ஸோ தமிழக மக்களுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இங்க திமுக எம்பிக்கள் அநாகரிகமா நடந்துகிட்டாங்க, அதனால திமுக காரங்க நடந்துகிட்டது ஒரு நாகரிகமற்ற செயல் அப்படி சொன்னாங்க. ஏன் நாகரிகமற்ற செயல், அநாகரிகமான செயல், அன்சிவிலைஸ்டு சொன்னாருன்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 பொறுத்தளவு, குறிப்பா அந்த பிஎம்சி ஸ்கூல்ஸை பொறுத்தளவு, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை திமுக எம்பிக்கள் தமிழக கல்வி அமைச்சரும் சேர்ந்து பார்க்கும் பொழுது முதலமைச்சர்கிட்டையும் சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்க கண்டிப்பா இந்த பிஎம்சி ஸ்கூலை நாங்க எங்க தமிழகத்துல நடைமுறைப்படுத்துறோம். அதே போல தேசிய கல்விக் கொள்கை 2020 சொல்லப்பட்ட பல்வேறு விஷயங்களை நாங்க ஏத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்த போறோம்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் 2 இன்ஸ்டால்மெண்ட் அவங்க பணம் வாங்கிட்டாங்க. ஆரம்பத்துல அவங்க ஒத்துக்கிட்டு அது தமிழக அரசாங்கத்தோட ஒரு பிரதிநிதியா அன்றைக்கு தலைமைச் செயலாளராக இருந்தவர்
மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம், இந்த தேசிய கல்விக் கொள்கையை, குறிப்பா இந்த பிஎம்சி ஸ்கூல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம் சொல்லிட்டு தான் 2 இன்ஸ்டால்மெண்ட் வாங்கினாங்க. ஆனா 3வது 4வது இன்ஸ்டால்மெண்ட் கேட்கும்போது மத்திய அரசு கேட்குது, இங்க பாருங்க நீங்க இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதா சொல்லித்தான் எங்கள்கிட்ட ஏற்கனவே 2 இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வாங்குனீங்க, கோடிக்கணக்கான ரூபாய். உங்களை நம்பிதான் நாங்க பணம் கொடுத்தோம். ஆனா இப்ப நீங்க வந்துட்டு இன்னும் அதை நடைமுறைப்படுத்தவே இல்லை. நீங்க லெட்டர் கூட எழுதிருக்கீங்க, ஒத்துக்கிட்டு தான் வந்துட்டு இதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லித்தான் ஒத்துக்கிட்டீங்க. ஆனா இன்னுமே நீங்க நடைமுறைப்படுத்தல. 3வது 4வது இன்ஸ்டால்மெண்ட்டும் கேட்குறீங்களே, நடைமுறைப்படுத்தாம நாங்க எப்படி பணம் கொடுக்க முடியும்? ஒரு திட்டத்தை நீங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தானே அந்த திட்டத்துக்கான பணத்தை கொடுக்க முடியும். ஏற்கனவே திட்டத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 இன்ஸ்டால்மெண்ட் நீங்க பணம் வாங்கிட்டு இப்ப மறுபடியும் வந்துட்டு 3வது 4வது இன்ஸ்டால்மெண்ட் கேட்குறீங்க. ஆனா திட்டத்தை மட்டும் நீங்க நடைமுறைப்படுத்தவே இல்லையே அப்படின்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அங்க அவரை பார்த்து கொடுக்கும்போது நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக எம்பிக்கள் வெளியில வந்துட்டு யாரோட பேச்சையோ கேட்டுக்கிட்டு, அதனாலதான் மத்திய கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, யாரோ ஒருத்தர் சூப்பர் சீஃப் மினிஸ்டரா தமிழ்நாட்டுல செயல்பட்டு இருக்காரு. அதாவது அன்டெமோக்ராட்டிக்கா, ஜனநாயக விரோதமா முதலமைச்சரை தாண்டி முதலமைச்சரை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தியா சூப்பர் முதலமைச்சரா. இது எப்படின்னு பார்த்தோம்னா, மன்மோகன் சிங் அவர்கள் 2004 இருந்து 14 வரைக்கும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருந்தார். ஆனா சூப்பர் பிரைம் மினிஸ்டரா செயல்பட்டது யாரு? சோனியா காந்தி. மன்மோகன் சிங் அவர்கள் அவர் இஷ்டப்படி நாட்டுக்கு எது நன்மை பயக்குமோ எதையுமே செய்ய விடல. சோனியா காந்தி சொல்றதான் அவர் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டார். அதே போல எப்படி மன்மோகன் சிங் அவர்களை சோனியா காந்தி அவர்கள் ஆட்டி படைச்சாங்களோ அது ஜனநாயக விரோதம். அதே போல தமிழகத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை யாரோ ஒருத்தர் ஆட்டி படைக்கிறார். அப்படி ஆட்டி படைக்கக்கூடிய ஜனநாயக விரோத சக்தி தான் சூப்பர் சீஃப் மினிஸ்டர், சூப்பர் முதலமைச்சர் அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, யார் அந்த சூப்பர் முதலமைச்சர்? எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சரோட மருமகன் சபரீசனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, முதலமைச்சரோட மருமகன் சபரீசனும் முதலமைச்சரோட மகள் செந்தாமரையும் சேர்ந்து தான் சென்னையில ஒரு பெரிய கார்பரேட் பிரைவேட் ஸ்கூல் நடத்துறாங்க. அந்த பிரைவேட் ஸ்கூல்ல இந்தி உட்பட பல்வேறு மொழிகள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. அதுல பணக்கார பிள்ளைகள் லட்சக்கணக்கில் பணம் கட்டி தான் படிக்க முடியும். அந்த ஸ்கூல்ல தமிழ்ல பேசினா கூட ஃபைன் அப்படின்னு கேள்விப்படுறோம். அதனாலதான் துணை முதலமைச்சர் உதயநிதி அந்த ஸ்கூல்ல போயிட்டு ஒரு விழால கலந்துக்கும் போது பேசுறதுக்கு முன்னாடி மைக்கிலேயே கேட்கிறாரு, நான் தமிழ்ல பேசலாமான்னு கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பேசுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்கூல்ல தமிழ் பேசக்கூடாதுன்னு ஒரு நடைமுறை இருந்திருக்கு. மாணவர்கள் அங்க தமிழ்ல பேசினா ஃபைன் சொல்லி நிறைய செய்தி வருது. இப்போ அங்க இந்தி உட்பட பல்வேறு மொழிகள் சொல்லி கொடுக்கப்படுகின்றன. அதனால தான் பணம் கட்டக்கூடிய பணக்கார வீட்டு குழந்தைகள் அந்த ஸ்கூல்ல போய் சேர்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பாரு சபரீசன் முதலமைச்சர்கிட்ட, ஸ்டாலின் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் இந்த மாதிரி மாணவர்கள் விரும்பக்கூடிய 3வதா ஏதாவது ஒரு மொழியை நீங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஏன் ஸ்கூலுக்கு வரக்கூடிய இந்த பணக்கார வீட்டு பிள்ளைகளை வராது. எனக்கு அவங்க லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்ட மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் லட்சக்கணக்கான, அதுல ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் எனக்கு லாபம் வராதுங்கிறதுக்காக அவர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கலாம், தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இந்த மும்மொழி கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்தாதீங்க, நீங்க அப்படியே நடைமுறைப்படுத்துனீங்கன்னா ஏன் பிசினஸ் பாதிக்கப்பட்டன்னு சொல்லியிருக்கலாம். அவரு பேச்சை கேட்டுக்கிட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே ஒத்துக்கிட்ட ஒரு திட்டத்தை மறுபடியும் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கலாம். அப்ப முதலமைச்சருக்கே உத்தரவு போடக்கூடிய ஒருத்தர் சூப்பர் முதலமைச்சர் தானே. அதனால தானே மத்திய கல்வி அமைச்சர் அவர்கள் யாரோ ஒருவர் சூப்பர் முதலமைச்சராக இருந்து முதலமைச்சர் அவர்களை தவறாக வழிநடத்துகிறார். அதனால தான் ஏற்கனவே இந்த மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொன்னவங்க, அது பிஎம்சி ஸ்கூல்ஸ் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதுல 3வதா இன்னொரு மொழியை வந்துட்டு நாங்க சொல்லி கொடுக்கறோம்னு ஒத்துக்கிட்டு 2 இன்ஸ்டால்மெண்ட் பணம் கூட வாங்கினவங்க மறுபடியும் வந்துட்டு நாங்க ஒத்துக்க மாட்டோம் சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு முறை வந்துட்டு ஏத்துக்கிட்டு மறுபடியும் முடியாதுன்னு சொன்னா இது அநாகரிகம் தானே. மனுஷனுக்கு வாக்கு முக்கியம் சார், வார்த்தை முக்கியம் சார். யாரெல்லாம் வந்துட்டு கொடுத்த வாக்கை காப்பாத்தாம அந்த வாக்குக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்கள நம்ம வந்துட்டு சிவிலைசேஷன் சொல்ல மாட்டோமே, நாகரிகமானவர்கள் சொல்ல மாட்டோமே, பண்பட்டவர்கள் சொல்ல மாட்டோமே. அநாகரிகமானவர்கள், நாகரிகமற்றவர்கள் அப்படித்தான் சொல்லுவோம். அதைத்தான் மத்திய கல்வி அமைச்சர் மிகச்சரியாக சொன்னார். ஆனாலும் கூட கனிமொழி உள்ளிட்ட திமுக காரங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணதால அந்த வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் அப்படி சொன்னாரு. எவ்வளவு பெருந்தன்மை. அப்ப கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட பிஜேபி தலைவர்கள் எல்லோருமே நாகரிகமானவர்களாக இருக்கிறார்கள். திமுக எம்பிக்கள், திமுக நிர்வாகிகள் தான் அநாகரிகமானவர்களாக இருக்கிறார்கள். அந்த அநாகரிகத்தின் உச்சம் தான் அவர் வார்த்தையை வந்துட்டு திரும்ப பெற்றுக் கொண்டாலும் கூட தமிழகத்துல இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல அவரோட உருவப்பொம்மையை எரிக்கிறது தான் அந்த அநாகரிகத்தின் உச்சம். திமுக என்பது அநாகரிகம், ஆபாசம், அராஜகம், வன்முறை. இதுதான் திமுக, இதுதான் அன்சிவிலைஸ்டு நேச்சர் ஆஃப் டிஎம்கே.
இதுல வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த வாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, அமைச்சர் வந்து திமுகவினர் வாக்குறுதி கொடுத்ததாக சொல்கிறார், இந்த மாதிரி கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு. ஆனா திமுக எம்பிகளோ, இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோ, இல்ல கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோ இதை வந்து இல்லவே இல்லைன்னு திட்டவட்டமா மறுக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதுதான் திமுகவோட நேச்சருங்க. அவங்களோட இயல்பே இதுதான். இப்படித்தான் பொய் சொல்லுவாங்க. அமைச்சர் அவ்வளவு சாதாரணமா பாராளுமன்றத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ண முடியாதுங்க. அவர் தான் கிளியரா சொன்னார். ஏற்கனவே கல்வி அமைச்சர் உட்பட தமிழகத்துல இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் என்ன வந்து பார்த்தாங்க, பார்த்து அவங்க ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப யாரோ ஒரு சூப்பர் சீஃப் மினிஸ்டர் மறுபடியும் மிஸ்கைடு பண்ணதால ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக முதலமைச்சர் வந்துட்டு மறுபடியும் முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அவரு பொய் சொல்ல மாட்டார். ஆனா திமுக என்னைக்குமே பொய் சொல்லும். சரி, அதை விடுங்க சார். ஒருவேளை வந்துட்டு அது பேச்சுவார்த்தை நடந்துச்சு, ரிட்டன் எவிடன்ஸ் ஒண்ணு இல்லை உங்களுக்கு. தமிழகத்தோட தலைமைச் செயலாளரா இருந்தவர், நாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் கீன் டு எக்ஸிக்யூட் இந்த பிஎம்சி ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லி எழுதுற லெட்டர் இப்ப எல்லாமே ஓப்பனா கிடைக்குதா இல்லையா? சோசியல் மீடியால கிடைக்குதா இல்லையா? இன்டர்நெட்ல கூகுள் பண்ணி பார்த்தா கிடைக்குதா இல்லையா? ஏற்கனவே அவர் எழுதியிருக்காரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் தான் சார் தலைமைச் செயலாளர் எழுதாரு. சார் சீஃப் மினிஸ்டர் என்பவர் பொலிட்டிக்கல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். பொலிட்டிக்கல் ஹெட் என்ன சொல்றாங்களோ அதன்படி தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் வந்துட்டு நடந்துப்பாங்க, செயல்படுவாங்க. முதலமைச்சர் சொல்லாம தலைமைச் செயலாளர் இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதியிருக்கவே முடியாது. முதலமைச்சர் சொல்லித்தான் நாங்க வந்துட்டு தமிழகத்துல இந்த பிஎம்சி ஸ்கூல்ஸை நடைமுறைப்படுத்துறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தை பத்தி பேசவே மாட்டாங்க பாருங்க. எதுக்கெல்லாம் வெளிப்படையா ஆதாரம் இருக்குதோ அதை மறுக்காம அதை பத்தி பேசாம விட்டுருவாங்க. நாம தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும். ஆனா இப்ப பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அதுக்கு ஒன்னும் ப்ரூஃப் இருக்காதுல்ல. அமைச்சர் சொல்றாரு இவங்க என்கிட்ட வந்துட்டு இப்படி பேசினாங்கன்னு சொல்லி. ஆனா இப்ப இவங்க அதுக்கு என்ன ப்ரூஃப் சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது. அதனால இவங்க என்ன செய்யறாங்க? ப்ரூஃப் இல்லைங்கிறதுக்காக எதிர்த்து இல்ல நாங்களாம் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லி பொய் சொல்றாங்க. பொய் புரட்டு. இதுதாங்க திமுக. நன்றி சார். நன்றி.